அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இஃப்தாருக்கு நோம்பு கஞ்சி கூட சூப்பரான ஸ்நாக் கேபேஜ் மினி போண்டா என்னோட ஸ்டைல் டிசைட் பார்க்கலாமா? நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாதி கேபேஜ் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கூட ஒரு ஆனியன் வந்து தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன கட் பண்ண கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் போல் அரிசி மாவு, 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா பிடிச்சி போடுற அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா ஹீட்டான ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன சின்ன போண்டாஸாக போட்டுக்கலாம். இது நம்ம பெருசாக போடும்போது உள்ள மாவு வெந்து வராது. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா மொறு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான கேபேஜ் மினி போண்டா ரெடி ஆயிரும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக சூப்பராகவே நோம்பு கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடயே நோம்பு திறக்கிறதுக்கு சில்லுன்னு மஹ்பத் கா சர்பத்தை ரெடி பண்ணியிருந்தேன். அதை எப்படி செய்து பார்க்கலாமா? 1 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்திருக்கேன். இது கூட வந்து தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ரோஸ் எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரையும் ரோஸ் எசன்ஸ் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா வாட்டர் மெலன் எடுத்து சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல பால் கூட இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஹவருக்கு முன்னாடியே பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். 1 டீஸ்பூன் போல் சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதாம் பிசின் வந்து மார்னிங் போலே தண்ணியில் சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் ஊற வைக்க மறந்துட்டிங்களா, மிக்சியில் நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுன்னா டக்குன்னு ஊறிடும். கூட ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கொண்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் வந்து இஃப்தார் டைமில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வச்சுட்டேன். இதில் நம்ம ஃப்ரூட்ஸ், சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின் எல்லாமே போட்டுக்கலாம். ரொம்பவே உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். நோம்பு நம்ம குடிக்கும்போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் டேட்ஸ் வச்சு நோம்பு நல்லபடியாக திறந்துட்டோம். இந்த மாதிரி டேஸ்டி ஹெல்த்தியாக ரெசிபி பண்ண சேனல் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மெனுவில் பார்க்கலாம். பாய்.